இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். இந்த மீன லக்னக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? இந்த மீன லக்னத்தில் பிறக்கிறவங்க இந்த கருப்பாக இருந்தாலும் தம்பி கலையாக இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே இருப்பாங்க. பெண்கள் பிறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களை கற்ற கணவன்மார்களின் நிலை ரொம்ப கஷ்டம் தான். ஷாப்பிங்லாம் போனோம்னா நீங்கள் மதிய சாப்பாடை சேர்த்து தான் கொண்டு போகணும். உணவு சம்மந்தப்பட்ட, ஜவுளி சம்மந்தப்பட்ட, ஆடை அலங்காரம் சம்மந்தப்பட்ட, சினி ஃபீல்டு, அதனை எடுத்து தான் கடல் கடந்து வெளிநாட்டில் போயிட்டு உங்களுடைய வசதி வாய்ப்புகளை இல்லாதவர்கள்கிட்ட நீங்கள் சொல்லி புலம்பும் போது அது அவங்களுடைய மனக்காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் அவர்களுடைய நெருங்கிய உறவை நம்ம கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுடைய இந்த ஆடம்பரங்களெல்லாம் வெளியில் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களால தான் உறவுகள்கிட்ட மீன லக்னக்காரங்க கெட்ட பேர் வாங்கிப்பாங்களே. இவங்க உறவுகள் அப்படின்னு வரும்போது உடன் பிறப்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணுற ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த பீரியட்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மீன லக்னக்காரங்களுக்கு ஒன்று பெண்ணாலும் குல தெய்வங்கள் வழிபாடு இவங்களுக்கு எப்போவுமே மேன்மை. அதை தாண்டினா சாந்தமான பெண் தெய்வங்களோட வழிபாடு ரொம்ப சிறப்பு. அந்த தெய்வங்களையும் பார்த்தீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லக்னம் சீரீஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மீன லக்னத்தினுடைய பலன்கள் பலவற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக மீன லக்னம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது இந்த மீன லக்னக்காரங்களினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? மீனம் அதுதான் நிறைவான ஒரு லக்னம். சரிங்களா? அதாவது முக்தி ஸ்தானம்னு சொல்லி நம்ம மீனத்தை தான் காலபுருஷனுக்கு குறிப்பிடுவோம். ஆனால் அது முக்தி அடைகிற அளவில் இருக்காது. சரிங்களா? ரொம்ப ஜாலியான ஆட்களே அவங்க தான். இந்த ரிஷபம் சொல்லுவோம்லையே, எப்போவுமே ஒரு வைப்பாக இருப்பாங்க, ஒரு ரசனையாக இருப்பாங்கன்னு. அதனை அடுத்ததாக ஏன்னா அந்த அதிபதி சுக்கிரனே அவர் வீட்டில் உச்சமாகலை, இந்த வீட்டில் தான் உச்சமாகிறார். சரிங்களா? புதன் நீசமாகி சுக்கிரன் வந்து ஒரு நல்ல உச்ச வலு பெறுகின்ற ஒரு அற்புதமான லக்னம் இதுதான். இந்த மீன லக்னத்தில் பிறக்கிறவங்க இந்த கருப்பாக இருந்தாலும் தம்பி கலையாக இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே இருப்பாங்க. அப்பியரன்ஸ் வைஸ் இவங்க மேலே வந்து ஒரு பெரிய, அதாவது இதில் பிறக்கிறதுல ரேராக தவறி யாராவது ஒருத்தர் சுமாராக பிறப்பாங்களே தவிர மற்றபடி எல்லாருமே கலையாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் எப்போவுமே எங்கேயோ பாட்டு கேட்கும், இவங்க தலையாட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி எதையும் ஒன்று ரசிக்கிறது. ஒருத்தன் அழுது போய் செத்துக்கிட்டு இருந்து அதுக்கு பாட்டு பண்ணால் கூட நல்லா பாடுறாங்கல்ல ஒப்பாரி பாட்டு அப்படின்னு தான் ரசிச்சுக்கிட்டு இருப்பார். அதாவது அந்த கலா ரசனை எப்போவுமே மேலோங்கி இருக்கும். இவங்களை கொண்டு போயிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸு, அதுலேயும் பெண்கள் பிறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள கற்ற கணவன்மார்களின் நிலை ரொம்ப கஷ்டம் தான். ஷாப்பிங்லாம் போனோம்னா நீங்கள் மதிய சாப்பாடை சேர்த்து தான் கொண்டு போகணும். சில நேரங்களில் இரவும் ஹோட்டலில் தான் போகிற மாதிரி இருக்கும் ரிட்டனில். சரிங்களா? அதாவது அந்த அளவுக்கு டைமை இழுத்துருவாங்க. அந்த ஆடை அலங்காரம் உணவு இதன் மீதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப அதீத ஈடுபாடுகளை கொண்டவங்க இவங்க தான். மீன லக்னத்தில் பிறக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப புத்திசாலின்னு சொல்ல முடியாது. அழகானவர்கள் எல்லாம் அறிவானவர்கள் இல்லை அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அது வந்து இந்த ஜோதிடத்தை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அங்கே புதன் நீசமாகிறது. ஆனால் அப்படிலாம் கிடையாது. புதன் அங்கே நீசமாக்கி அங்கேயே சுக்கிரன்லாம் இருந்துட்டார்னா அவங்க நல்ல புத்திசாலியாகவும் இருப்பாங்க. நீச பங்கம் ஆவார். சரிங்களா? அந்த விதத்தில் ரொம்ப அழகானவர்கள், ரொம்ப கலைநயம் மிக்கவர்கள், உணவு பிரியர்கள், ஆடை அலங்கார பிரியர்கள், இதெல்லாம் அவங்களுடைய குண அமைப்பு. சரிங்களா? இதில் நீங்கள் எதை ப்ளஸ் தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6 மணிக்கு கதவை தட்டினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த விதத்தில் எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக சுத்தமாக இருப்பாங்க. அந்த சென்ஸில் சொல்ல வரேன். சரிங்களா? அதில் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. இவங்களுக்கு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்குமானா, சில நேரங்களில் இவங்க சமைக்கிற தொழில் அங்கே எங்கேயாவது இருந்து சந்திரன் சம்மந்தப்பட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் சமையல் தொழிலில் அல்லது வீட்டில் சமைக்கிறவங்களா இருந்தாலும் அதில் வல்லுநராக இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. மீன லக்னத்தில் பிறந்து அவங்களே மீன ராசியமாக்கி அங்கே சுக்கிரனின் தொடர்பு இருந்துட்டால் போதும், அவங்க கைப்பக்குவம் எங்கள் அம்மா கைப்பக்குவம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது உண்மையிலேயே அந்த டேஸ்ட்டை அவங்களுக்கு கொடுத்துரும். சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க, சமைக்கவும் செய்வாங்க. அந்த அளவில் ரொம்ப நல்லவங்க. அது ஒரு மிக சிறப்பான அமைப்பு. எந்த இடத்துக்கு போனாலும் இவங்கக்கிட்ட வாங்குகிற பெரிய அடிகள், லைஃப்பில் வாங்குகிற பெரிய அடிகளை கூட கொஞ்சம் குயிக்காக கடந்து வந்துடுவா அப்படிங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இவங்க. ஸோ இது ஒரு கொடுத்து வச்ச வரம்னு சொல்லலாம். சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனையை வாழ்நாள் பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெளில வராமல் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க பெரிய பிரச்சனை, சரி நடந்துருச்சு என்ன பண்ணுறது விடுங்க, இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கான் போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. சரிங்களா? அந்த ரிலாக்ஸ் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
ஸோ இவங்களுடைய ஆட்டிடியூட்லேயே அது ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஸோ அந்த விதத்தில் இவங்க ரொம்ப நல்ல மனிதர்கள், ரொம்ப ஜாலியான மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அது அவங்களுடைய பெரிய ப்ளஸ். நம்ம அது சொல்லலாம், சிரிக்கிறதுலாம் ஒரு ப்ளஸ்ஸாக சார்னு, அது கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும் சிரிப்பு எவ்வளோ பெரிய வரம்னு. சரிங்களா? அந்த விதத்தில் அது ஒரு மிகப்பெரிய வரம் மீன லக்னக்காரங்களுக்கு. பொதுவாக இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் ஒரு நல்ல வருமானத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும்? உணவு சம்மந்தப்பட்ட, ஜவுளி சம்மந்தப்பட்ட, ஆடை அலங்காரம் சம்மந்தப்பட்ட, சினி ஃபீல்டு, அதனை எடுத்ததாக கடல் கடந்து வெளிநாட்டில் போயிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு போங்க, ஆனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு சிறப்பு. அதனை அடுத்ததாக இந்த மருந்து பொருட்கள் விற்பனை, மருத்துவராக இல்லை, மருந்து பொருட்கள் விற்பனை, இந்த மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, இந்த மாதிரியான தொழில்கள் இவங்களுக்கு எப்போவுமே சிறப்பாக வரும். அதில் ஒரு டைலர் இருக்காங்கன்னா அவங்க தான் ஊரில் சிறந்த டைலராக இருப்பாங்க. அதில் ஒரு அம்மா சமையல் மாஸ்டராவோ இல்லை ஒருத்தர் சமையல் மாஸ்டராவோ இருக்கிறாருன்னா அவர் தான் தலை சிறந்த சமையல் மாஸ்டராக இருப்பார். உணவு, ஆடை, அலங்காரம், அழகுபடுத்துகிற சாப்பிட்ற எந்த விஷயத்தையும் நீங்கள் வைக்கலாம். டீ கடை வச்சா கூட சூப்பராக போடுவாங்க. சரிங்களா? பழ வியாபாரம், அரிசி வியாபாரம், இதெல்லாம் மிகச்சிறப்பாக வரும். அந்த விதத்தில் இவங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ரிசப்ஷனில் நிற்க வைக்கிற பொம்மை மாதிரி நிற்க வைக்கிற வேலைகள்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வரவேற்பாளர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? எந்த ஒரு இடத்தையும் அழகாக காட்டுற டிசைனர், இவங்களெல்லாம் இந்த அமைப்பில் வச்சுக்கலாம். இந்த தொழில்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். பொதுவாக இப்போ மீன லக்னத்தில் பிறந்த ஒருத்தங்க அவங்கள சுற்றி இருக்க நண்பர்களால், கூட வேலை செய்கிறவங்களால, இல்லை அவங்களுடைய சொந்த பந்தத்தினால இவங்களால எனக்கு கொஞ்சோண்டு நன்மை கிடைக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு இந்த மீன லக்னக்காரங்க எப்படி நடந்துக்கணும்? உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு செயின் வாங்கி கொடுத்துருக்கலாம், அது அவருடைய அன்பு. ஆனால் அது நீங்கள் பக்கத்து வீட்டில் போட்டு விட்டு அவங்க வீட்டுக்காரை டார்ச்சர் பண்ண வைக்கக்கூடாது. சரிங்களா? தேவையில்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன், இந்த அம்மா ஏன் தான் நம்ம வீட்டு பக்கம் குடி வந்துச்சோ, அவங்க போடுறாங்கன்னு இவன் நம்மளெல்லாம் டார்ச்சர் பண்ணுறா. அதாவது இது எந்த விதத்தில் சொல்ல வரேன்னா, இவங்க எப்போவுமே நான் அழகானவங்க, எங்ககிட்ட இது இருக்குது அது இருக்குன்னு அடுத்தவங்களுக்கு தன்னுடைய ப்ளஸ் எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய அது நல்லது தான், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சிலர் இவங்க வயிறறிஞ்சு சாகட்டும் அப்படிங்கிறதுக்காக வெளிப்படுத்துவாங்க. அந்த நிலைமையில் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லது. இப்போ அவங்க கூட இருக்கிற பெண்கள், ஆமாம் கணவர் வாங்கி கொடுத்துட்டான்னு மினிக்கிட்ட வந்து திரியிறா, அதை வேறு நம்மக்கிட்ட சொல்லி வெறுப்பேற்றுறா அப்படின்னு வெளியில் அக்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பேர்ன் ஆக தான் செய்யும். அதனால் உங்களுடைய ஆடம்பரங்களை, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை இல்லாதவர்கள்கிட்ட நீங்கள் சொல்லி புலம்பும்போது அது அவங்களுடைய மனக்காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் அவர்களுடைய நெருங்கிய உறவை நம்ம கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுடைய இந்த ஆடம்பரங்களெல்லாம் வெளியில் வந்து தம்பட்டம் அடிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு சரியில்லைன்னு வச்சுங்களேன், சரியில்லைன்னு சொல்லி முகத்துக்கு நேராக சொல்லிடுவாங்க. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம், அப்படிலாம் கிடையாது. நான்லாம் அங்கே சாப்பிட்ருந்தேன்னா அங்கே முனியாண்டி விலாஸில் எப்படி தெரியுமா இருக்கும், நீங்கள் வந்து இங்கே என்ன இப்படி சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ அங்கேயே போய் சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் இப்படி தான் சமைப்பேன், விருப்பம் இருந்தால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது குடும்பத்துக்குள்ளே சண்டை வர்றதுக்கு காரணம் இதுதான். அதே போல் எங்கேயாவது கிளம்புறோம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மேக்கப் போடுறது அப்படி இப்படின்னு ஏன் சுற்றி இதையே சொல்ல வரேன்னா, இந்த சின்ன விஷயங்களாலேயே மாமியார் மருமகள் சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களால தான் உறவுகள்கிட்ட மீன லக்னக்காரங்க கெட்ட பேர் வாங்கிப்பாங்களே தவிர, மற்றபடி ஒரு குடும்பத்தை நடத்துறது, பொருளாதாரம் ஈட்டுறது, இதிலெல்லாம் அவங்க நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். சரிங்களா? இந்த சின்ன சின்ன விஷயங்களை குறைச்சிக்கிட்டானாலே உறவு சிறப்பு. பொதுவாக இந்த மீன லக்னக்காரங்க யாருக்கிட்டையாவது கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது யாருக்கிட்ட, ஏன்? இவங்க உறவுகள் அப்படின்னு வரும்போது உடன் பிறப்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக அந்த உடன்பிறப்பு ஒரு பெண்களாக இருக்கிற பட்சத்தில், அக்காவோ தங்கச்சியாவோ இருக்காங்கன்னா மிக மிக கவனம். அண்ணனா தம்பியாக இருக்காங்கன்னா கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஆகமத்தில் உடன்பிறப்புகளோட கவனமாக இருக்கணும். ஏன்னா 3க்கும் 8க்கும் உடையவர் இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் ஆவார். கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அப்பா தவறி போயிருப்பார் சின்ன வயசில், அண்ணன் வளர்த்துருப்பார், தங்கச்சியை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தன்னுடைய உழைப்பு, அதாவது அப்பா வந்து எதையுமே வச்சுட்டு போயிருக்க மாட்டார். சரிங்களா? தன்னுடைய உழைப்பால் தங்கச்சியை கட்டி கொடுத்துருப்பார். அவருடைய நிலைமையை மீறி அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாருங்க. ஏதோ ஒரு பூர்வீக சொத்து, ஒரு ஓட்டை வீடு இருக்கும், அதுன்னு வரும்போது தங்கச்சி எனக்குன்னு பங்குக்கு வந்து நிற்பாங்க. சரிங்களா? அப்போ இவ்வளோ நாள் அண்ணன் பண்ணதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா, அது உங்கள் கடமை, அப்போ இது என்னென்னா இது எங்களுடைய உடைமை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ஸோ பணம் காசுன்னா கட் அண்ட் ரைட்டாக நிற்பாங்க உடன்பிறப்புகள். அதே போல் ஒரு நபர் மீன லக்னத்தில் பிறந்திருக்காருன்னா அவர் பங்காளி சண்டையை தாண்டி சொத்து பெறாமல் இருக்க முடியாது. பூர்வீக சொத்து இருக்கனாலே பங்காளி சண்டை உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்போவுமே உடன்பிறப்புகளோட கூட்டாக சேர்ந்து எதுவும் பண்ணாதீங்க. பங்காளிகள் இருக்காங்களா, குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு மக்கள் ஊர் பக்கம் போங்க. மற்றபடி பங்காளிகள்னு போனீங்கன்னா கொஞ்சம் சிரமமாயிரும். அதை பார்த்து இருந்துக்கணும். இந்த உறவுகள்கிட்ட தான் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, எந்த உறவுகிட்ட அவங்க ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, ரொம்ப சூப்பர்னா மீன லக்னக்காரர்கள் நம்பர் 1 தாய்ப்பாசம் மிக்கவர்கள்.
தாயினுடைய ஒரு பரம்பரை அடிமைகள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க மேக்சிமம் தாய் தந்தையினுடைய சொல்படி தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் குறிப்பாக தாயார், சரிங்களா? தாயார் உறவு இவங்களுக்கு தலை சிறந்த உறவாக இருக்கும், சரிங்களா? பொதுவாக இந்த மீன லக்னக்காரங்களுடைய வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற தசாபுத்தி அப்படின்னா அது என்னென்ன தசாபுத்தி? மீன லக்னத்திற்கு முதன்மையான நன்மை அப்படின்னா செவ்வாய் தசை தாங்க. அது வெரி ஷார்ட் பீரியட் தான். ஆனால் அந்த ஷார்ட் பீரியட்லேயே நல்ல உயரங்களுக்கு அது கொண்டு போயிடும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 40%. அது கோபுரம்னாலும் 40 தான், குப்பைனாலும் 40 தான், சரிங்களா? மீதி இருக்கிற 60% எப்படிங்கன்னா அது உங்கள் ஜாதகம் தான் பார்க்கணும். இந்த 40%க்கு உட்பட்டு செவ்வாய் தசை மிகப்பெரிய உயர்நிலைகளை தரும். அதனை அடுத்ததாக சந்திர தசை, அதனை அடுத்ததாக புதனின் தசை, அதனை அடுத்ததாக லக்னாதிபதியான குரு தசை. இவர்களுடைய தசாபுக்திகள்லாம் எப்போவுமே இவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த டாப்னா அது சந்திரனும் செவ்வாயும் தான். செவ்வாய் தான் முதன்மையான அமைப்பு. ஸோ சந்திரன், செவ்வாய், குரு, புதன் இந்த 4 பேரினுடைய தசாபுக்தி சிறப்பு. இதில் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வருகிற அந்த பர்டிகுலர் பீரியட்ஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு ஜம்ப் ஆகிற பீரியட் இவங்களுக்கு அந்த பீரியட் தான், சரிங்களா? ஸோ இந்த பீரியட்ஸ்லாம் எப்போவுமே சூப்பராக இருக்கும். என்ன மாதிரியான தசாபுத்தி வரும் பொழுது மீன லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்? நம்பால் சுக்கிரன் தான், சரிங்களா? வாராசா எனக்கு ஈக்குவலாக நீ பேர் எடுத்துக்கிட்டு இருக்க, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கரசை எந்த இடத்துல இருந்தாலும் சரி நன்மையை செய்து மிகப்பெரிய உயர்நிலைக்கு கொண்டு போகிற 11ஆம் இடத்துல அமர்ந்து அவர் சந்திரனுடைய செவ்வாயுடைய நட்சத்திரம்லாம் பெறும்போது இந்த லக்னத்திற்கு சுக்கிரதசை மிகப்பெரிய உயரங்களை கொடுக்கும், சரிங்களா? ஆனால் குடும்ப ரீதியாக அப்படியே 0 பண்ணிடுவார். ஒன்றை கொடுக்கிற நிலைமையில் இருந்தாலும் ஒன்றை அவர் கெடுக்காமல் போகவே மாட்டார், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை உள்ளே வருதுன்னு வச்சுங்களேன், ஒன்று பொருளாதார ரீதியாக அடி வாங்கணும், இல்லைங்க பொருளாதாரத்தில் டாப்பில் போயிட்டுருவார். என்ன பண்ணுறீங்க? நான் வந்து எம்பிபிஎஸ் எம்டி இன்னொரு 4 பட்டம் படிச்சிருக்கேன், எழுதுறதுக்கு இடம் இல்லை அதனால் எழுதலை, இது 2 மட்டும் எழுதுனேன் அப்படிங்கிற நிலமையில் இருக்கார். என்ன சம்பாதிக்கிறீங்க? அது மாதம் ஒரு 4 லட்சம் சம்பாதிக்கிறேங்க, கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுக்கு தான் கோர்சஸ் ஏதாவது பண்ணலாமான்னு இருக்கேன் அப்படிங்கிற நிலமையில் இருப்பேன். சரி, பசங்க என்ன பண்ணுறாங்க? இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, வயசு 42 ஆச்சுங்க, சரி சீக்கிரமாக ஆயிரும் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்கும், சரிங்களா? அதாவது ஒன்றை கொடுத்தால் ஒன்றை இழக்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சுக்கிரதசை இருக்கும். ரெண்டாவது சுக்கிரதசை பருவத்தில் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. மீன லக்னக்காரங்களுக்கு ஏதாவது லவ் பண்ணுறாங்க, இல்லை பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணுற ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த பீரியட்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மீன லக்னக்காரங்களுக்கு ஒன்று பெண்ணாலும், ஏங்க நானே பெண்ணு தான் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பெண்ணால், இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, பெண்ணுக்கு எப்படிங்க பெண்ணால்? நாத்தனார் வரும்போது குடும்பத்தில் ஒரு குண்டை போட்டு விட்டு போயிடுவாங்க, சரிங்களா? என்னடா உன் மனைவி இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு. கணவர் அப்படி அவ்வளோதான் ஆஃப் ஆகிட்டு அக்கா பாசத்தில் பொங்கி எழுந்துருவார் இந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி பெண்கள் தான் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் எதிரி, சரிங்களா? ரெண்டாவது பணம். இந்த 2 விஷயத்தையும் சுக்கிரதசையில் ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமானது. சுக்கிரன் தாங்க முதல் தரமாக காலை பிடிச்சி கீழே எடுக்கிறவர். அதனை அடுத்ததாக சூரிய தசை. ஒருவேளை தொழில் பண்ணாமல் வேலை பார்க்குறாங்கன்னா சூரிய தசையில் பெருசாக பயப்பட வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் சூரிய தசையில் கவனமாக இருக்கணும். சுக்கிர தசையில் சூரிய புக்தி, சூரிய தசையில் சுக்கிர புக்தி, இந்த 2 தசையிலும் புதனின் புக்தி ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? அதில் வந்துங்க சுக்கிர தசையில் புதன் புக்தி நடக்கிற காலகட்டம், இல்லை புதன் தசையில் சுக்கிர புக்தி நடக்கிற காலகட்டம், பணம் அல்லது பெண்கள் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரியான எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இல்லை நீங்கள் சர்ச்சைக்குள்ளே மாற்ற மாதிரியான எந்த முக்கிய விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக இப்போ மீன லக்னத்தில் பிறந்த ஒருத்தங்க என்ன மாதிரியான ராசிகளில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும்? இவங்க எப்போவுமே மேஷத்தின் திரிகோணங்களில் பிறக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஒருத்தர் மேச ராசியிலேயோ இல்லை சிம்ம ராசியிலேயோ தனுசு ராசியிலையோ பிறக்கிறாருன்னா அந்த பருவத்தில் சந்திரன் செவ்வாய் ராகுன்னு அந்த தசாபுக்தி பெல்ட்டில் சிறப்பாக அமைஞ்சிருவார். ஸோ இந்த 3 ராசிகளில் பிறக்கிறது எப்போவுமே சிறப்புங்க அவங்களுக்கு. எந்த ராசியில் பிறந்தாங்க அப்படின்னா மீன லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னக்காரங்க மீன ராசியின் திரிகோணங்களில் பிறக்கிறது தப்பு. ஒருத்தர் மீன லக்னம் மீன ராசிலேயே பிறக்கிறாருன்னா பருவத்திலேயே பாதகாதிபதியின் தசை, விரையாதிபதியின் தசை, அது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கேது தசை, சுக்கிர தசைன்னு அந்த நெகட்டிவ் பெல்ட்லேயே ஒரு 45 வயசு வரைக்கும் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ மீனம், அதனை அடுத்ததாக இங்கே வரும்போது கடகம், இந்த தனுசு வீட்டில் அந்த தனுசு மண்டலத்தில் வரும்போது விருச்சகம். இந்த 3 ராசிலையும் பிறக்கும்போது மீனம் கடகம் தனுசுன்னு இந்த ஜலராசியின் திரிகோணத்தில் பிறக்கிறவங்க கொஞ்சம் மாட்டிக்கிடுவாங்க. பொதுவாக இந்த மீன லக்னக்காரங்க அவங்க வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லா வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடுனா அது என்னது? குல தெய்வங்கள் வழிபாடு இவங்களுக்கு எப்போவுமே மேன்மை. அதை தாண்டினா சாந்தமான பெண் தெய்வங்களோட வழிபாடு
ரொம்ப சிறப்பு. அந்த தெய்வங்களையும் பார்த்தீங்கன்னா மேக்கப் இல்லாத தெய்வமாக வழிபடணும். உதாரணத்திற்கு மாரியம்மன், கிராம தேவதைகள், ரொம்ப வயதான தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சாந்த தெய்வங்களை வழிபாடு செய்கிறது. இந்த ஊர் பக்கங்களில் போனீங்கன்னா நீங்கள் துலுக்கான தம்மன், அப்படியே அந்த எல்லை காவல் தெய்வங்கள்னு வச்சுருப்பாங்க, பெண் தெய்வங்களை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய அலங்காரம்லாம் இருக்காது, வருஷத்துலேயே ஒரு நாள் தான் பூஜையே நடக்கும். சரிங்களா, இங்கே கோயில் இருக்குன்னு அப்பப்போ போகும்போது கம்மா கரைக்கு மேலே எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த தெய்வங்களின் வழிபாடு ரொம்ப சிறப்பு, அது நல்லா கை கொடுக்கும். பொதுவாக நம்ம மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான குணாதிசயங்களோடு அவங்க இருப்பாங்க, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த தொழில் அவங்களுக்கு சிறப்பாக அமையும், யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான ராசி நட்சத்திரங்கள் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப் அமையும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களோடு சேர்த்து அவங்களுடைய வாழ்வில் அவங்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலங்களையும் தருகின்ற தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். மீன ராசியோடு அது நிறைவடைகிறது. நிச்சயம் இது பல மக்களினுடைய வாழ்விலும் நிறைவையும் மனமகிழ்வையும் இந்த காணொலியின் வாயிலாக அவங்களுக்கும் கிடைச்சிருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த பல தகவல்களுக்கும் இந்த லக்னம் சீரீஸ்க்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. நன்றி. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.